நம்ம பெட்டி கடைக்கு தேவையான கொஞ்சமாக மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். ஒரு 1400 வாங்கியிருக்கோம். அதில் என்னென்ன பொருள், என்ன ரேட்டு, நமக்கு என்ன ரேட்டுக்கு தந்திருக்காங்க, நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணலான்னு உள்ளதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டாக வந்து 10 ரூபா சக்தி சாம்பார் பொடி வாங்கியிருக்கோம். ஒரு சரம் வந்து 67 ரூபா நமக்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு லாபம் வந்து 33 ரூபா கிடைக்கும். 6 ரூபா 70 பைசாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க. அதே போல் 50 கிராம் சக்தி சாம்பார் பொடி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். ஒரு சரத்தில் வந்து 165 ரூபாய்க்கு நமக்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு வந்து ஒரு 16 ரூபா 50 பைசாவுக்கு நமக்கு தந்திருக்கு. நம்ம ரேட்டில் வச்சு விற்கும்போது 55 ரூபா நம்ம சாம்பார் பொடியில் லாபம் கிடைக்கி. பொதுவாக மசாலா பொடியில் கொஞ்சம் நமக்கு லாபம் வரும். அதே மாதிரி 2 ரூபாக்குள்ளே சன்ரைஸில் வந்து ஒரு 4 சரம் வாங்கியிருக்கேன். ஒரு சரத்தில் 12 வச்சு 4 சரத்துலேயும் 48 ரூபா உண்டு. 88 ரூபா 88 ரூபாவுக்கு ஒரு சரம் ஒன்று வந்து ஒரு ரூபா 83 பைசா வச்சு நமக்கு 4 சரத்துக்கும் 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2 ரூபாக்குள்ள ப்ரூ வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன். 44 ரூபா 1 ரூபா 83 பைசா வச்சு 2 சரத்துக்கும் வந்து நமக்கு 4 ரூபா லாபம் கிடைக்கும். ப்ரூ நெஸ்கஃபிலலாம் லாபம் கம்மி தான். அதே போல் 2 ரூபாக்குள்ள கிஷான் ஜாம் வந்து வாங்கியிருக்கேன். 2 சரம் 53 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்கும். ஒரு சரத்தில் 15 பீஸ் வச்சு 1 ரூபா 76 பைசாவுக்கு தருவாங்க. நமக்கு ஒரு 7 ரூபா லாபம் கிடைக்கும். கெச்சப் அதே போல் 15 ரூபாக்குள்ளது வாங்கியிருக்கு. 70 ரூபா ஒரு பீஸ் வந்து 14 ரூபாய்க்கு தருவாங்க. ஒரு பீஸில் நமக்கு 1 ரூபா வச்சு 5 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபா ஹமாம் சோப்பில் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் 9 ரூபா 30 பைசா வச்சு நமக்கு தருவாங்க. அதில் நமக்கு 55 ரூபா 80 பைசா நமக்கு கடையில் வாங்கியிருக்கேன். நமக்கு 4 ரூபா 20 பைசா கிடைக்கும். அதே போல் 500 ரூபா 1/2 கிலோ பால் ரவை 2 பீஸ் வாங்கியிருக்கேன். 58 ரூபா நமக்கு அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும். 29 ரூபாய்க்கு நமக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி 200 கிராம் பால் ரவை வந்து 12 ரூபா 50 பைசாவுக்கு கடையில் நமக்கு கிடச்சிருக்கு. 4 பாக்கெட்டுக்கும் வந்து 50 ரூபா நமக்கு அதில் ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கி. 200 கிராம் மைதா வந்து 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் 4 பாக்கெட்டுக்கு 48 ரூபா நமக்கு ஒரு பாக்கெட் 12 ரூபா வச்சு தந்திருக்காங்க. நமக்கு 4 பாக்கெட்டு விற்றா ஒரு 8 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நல்ல ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வரும். அதேமாதிரி 10 ரூபாக்குள்ளே கல் உப்பு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 51 ரூபா நம்ம 10 ரூபா வச்சு விற்கணும். நமக்கு வந்து 8 ரூபா 50 பைசாவுக்கு இந்த தடவை கல் உப்பு தந்திருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு 9 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதேமாதிரி பொடி உப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 6 பீஸும் வந்து 54 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. நமக்கு 9 ரூபா ரேட்டுக்குன்னே கிடச்சிருக்கு. அதனால் ஒரு பீஸ் வந்து 3 ரூபா நமக்கு வரும்போது 18 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து 55 ரூபா 12 பீஸ் இருக்கும். நமக்கு 4 ரூபா 50 பைசா வச்சு தந்திருக்காங்க. அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட் அதே மாதிரி ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 9 ரூபா வச்சு நமக்கு தருவாங்க. ஒரு பீஸில் வந்து 1 ரூபா கிடைக்கும். 10 பீஸுக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு. 90 ரூபா கொள்முதல் ரேட்டு. 15 ரூபாக்குள்ளே விம் லிக்விட் வாங்கியிருக்கு. விம் லிக்விட் வந்து 40 ரூபா 50 பைசா நமக்கு தந்திருக்கு. 4 ரூபா 50 பைசா அதில் லாபம். ஒரு பீஸ் வந்து 13 ரூபா 50 பைசாவுக்கு தந்திருக்கு. அதில் நமக்கு ஒரு 3 ரூபா லாபம் 4 ரூபா 50 பைசா லாபம் கிடச்சிருக்கு. முட்டை ஒரு 2 தட்டை எடுத்திருக்கேன். 2 தட்டு முட்டை வந்து 370 ரூபா 6 ரூபா 16 பைசா நமக்கு கொள்முதல் ரேட்டு. 2 தட்டுலேயும் ஒரு 20 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதே போல் இலந்தப்பழம் வந்து ஒரு அட்டை வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் 1 ரூபா 50 பைசா வச்சு தருவாங்க. ஒரு செட்டு 36 ரூபா நமக்கு அதில் ஒரு 12 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மொத்தமாக 1395 ரூபா 30 பைசாவுக்கு நம்ம ஜாமான் வாங்கியிருக்கோம். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 224 ரூபா 70 பைசாவுக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.